என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. என் அன்பான தேவனோட சொந்தங்களுக்கும் எங்களை இந்த இடத்தில் காப்பாற்றி கொண்டு இருக்கும் காளியாத்தாளுக்கும் மாரியாத்தாளுக்கும் என் நன்றி. தெய்வ சக்தி இல்லையே மனித சக்தி இல்லை. அந்த தெய்வ சக்தி தான் இந்த தேவேந்திரர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வேளாண் குடி மக்களாக நம்மளை பிறப்பெடுக்க வச்சு இன்னைக்கு எல்லா உயிர்களையும் வாழ வைக்கிறதுனா அது அந்த தெய்வ சக்தி தான். அதனாலதான் நம்ம தெய்வத்துக்கு நிகரான வேளாண் குடியா இருக்கும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவர்களாம் பொழுதுண்டு அவர் பின் செல்வார். எனவே நான் ஆண்ட பரம்பரை, ஆட்டைய போட்ட பரம்பரை, நான் பல நாடை பிடிச்சேன்னு பெருமை பேச விரும்பல. நான் சேத்துல காலை வச்சு நான் உழுதாதான் நீ சோத்துல கையை வைக்க முடியும். அப்பேற்பட்ட மரபும் பாரம்பரியம் மிக்க இந்த தேவேந்திர குலத்தை இன்னைக்கு அரசியல்ங்கிற ஒரு அதிகாரம் நம்ம கையில இல்லாத ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு இந்த சின்ன உடுப்பு கிராமம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. இந்த சின்ன உடுப்பு கிராமம் வஞ்சிக்கப்பட்டிருக்குங்கிற இந்த தகவலை தெரிஞ்ச உடனே நேற்று நாங்க இதற்கான ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அனைத்து கிராம சபைகளையும் இந்த விருதும் அதாவது தெற்கு மதுரை மாவட்டத்தில் இருக்க நாட்டாமையில மட்டும் அழைப்போங்கிறது தான் எங்களோட முடிவா இருந்துச்சு. அதுக்கு இப்போதைக்கு அழைச்சது இப்போ மதுரை மாவட்டம் மட்டும்தான் வந்திருக்கு. அதுல சாத்தூர் பதக்குட்டி மாஜான சங்கம் தலைமை ஏற்று வந்திருக்காங்க. இப்ப மதுரை மாவட்டத்துல இருந்து இதுல குறிப்பா வந்திருக்கிறது பேரையூர் 58 கிராமத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க, காரியாபட்டில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. இதுவே இந்த சமுதாயத்தின் வெற்றி. ஞானப்பழத்துக்காக பிரச்சனை வந்தப்ப என்ன பண்ணாரு, முருகன் உலகத்தையே போய் சுத்திட்டு வந்தாரு. ஆனா விநாயகர் புத்திசாலி, அம்மாவும் அப்பாவும் தான் உலகம் சொல்லி அவங்க 2 பேரை சுத்தி பழத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. அது மாதிரிதான் இந்த தேவேந்திர தேர்ந்தெடுக்கிற ஊர் குடும்பம் காலாடிக்குள்ள சக்தி. ஒரு ஊரு ஒரு குடும்பத்துக்கு காலாடிக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏன் நம்ம அவங்கள தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம்? அப்ப ஊருக்கான அனைத்து நல்லவைகளா இருக்கட்டும் தேவைகளை பூர்த்தி செய்யறது தான் காலாடி. அதுக்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த காலாடிகள் இந்த இடத்துல கூடின கூட்டங்கிறது தமிழக அரசுக்கும் இங்க எங்க எப்ப பார்த்தாலும் மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற உளவு பிரிவுக்குன்னு சொல்றேன். இங்க கிட்டத்தட்ட 70-80 கிராம நாட்டாமையில் வந்திருக்காங்க. இது கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு சமம். இந்த 1 லட்சம் பேரை நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை ஸ்தம்பிக்க வைக்க போறீங்களா? இதெல்லாம் எதுக்காக? நாங்க கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இந்த சின்ன உடைப்பு கிராமம், இந்த கிராமத்தோட பாரம்பரியம் என்ன, மரபு என்ன? இந்த கிராமத்தில் இருக்க நிலங்கள்லாம் உங்களுக்கு அரசு புறம்போக்கா இல்லது என்ன சொல்றது நீர்பிடிப்பு பகுதியா ஏதாவது இருக்கா? அனைத்தும் பாட்டனும் முப்பாட்டனும் சொந்தமா வச்சிருந்த பட்டா நிலங்கள். இந்த பட்டா நிலங்களை நீங்க என்ன பண்ணுவீங்க? 1912லயே பிரிட்டிஷ்காரங்க கேக்குறீங்க. அப்பயும் ஊர் நகரம் நல்லா இருக்கட்டும் இந்த சின்ன உடைப்பு மக்கள் குடும்பத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதோட விட்டீங்களா? அதற்கப்புறம் 3 முறை எடுத்திருக்கீங்க. இப்ப எடுத்தது 4வது முறை. நான் என்ன கேட்கிறேன், ஒரே குறிப்பிட்ட சமூகத்தோட இடம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கா? ரன்வே இப்படி நேரா நட்டுக்கு இப்படிதான் கிழக்கு மேற்க போகுமா? ஏன் இப்படிலாம் போகாதா பிளைட்டு? ஏன் அங்கிட்டு போனா என்ன பண்ண போகுது? அப்ப யாருக்காக இதை செஞ்சிருக்கீங்க? ஏற்கனவே 2 முறை எடுத்தப்ப இந்த மக்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கல. 3வது முறையும் இவங்களை மிகப்பெரிய மோசடி செஞ்சு எடுத்துடலாம்னு சொல்லி இந்த நிலங்களையும் வீடுகளையும் இந்த நில உச்சோரம்புக்கு நில எடுப்பு என்ன சொல்றது அந்த குழு அந்த அதிகாரிகள் மிகப்பெரிய அளவுல மோசடி செஞ்சு எடுத்திருக்காங்க. இதை நீங்க இங்க வந்திருக்க நாட்டாமைகள் புரிஞ்சுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. எப்படி மோசடி நடந்திருக்குன்னு கேளுங்க. உதாரணத்துக்கு இங்க ஒரு வீடு இருக்கு, நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க அந்த சித்ராக்கா அவங்க வீடுனே வச்சுக்குவோம். அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிடுறது, கூப்பிட்டு ஏமா வீட்டு முன்னாடி நில்லுங்கிறது. அவங்க வீடு ஒரு காரை வீடுனா கேட்டுக்கோங்க நாட்டாமையில, அதுல ஒரு போட்டோ எடுக்கிறது. காரை வீடு அவ்வளவுதான், ஒரே கோட்பாடு எழுதி அதுக்கு ஒரு அமௌண்ட். அந்த வீட்டுக்குள்ள டைல் இருக்கா, கிரானைட் இருக்கா, மொசக்கி இருக்கா, அட்டாச்சு பாத்ரூம் இருக்கா, மேல ஜன்னல் நிலையெல்லாம் எதுல போட்டிருக்கா, எந்த ஒரு வரைமுறையும் படுத்தல, அதுக்கான மதிப்பீடும் போடல. அதே மாதிரி ஓட்டு வீடா, நேரா கூப்பிட வேண்டியது, இன்னொரு அக்காவை கூப்பிட வேண்டியது, அவங்களை நிறுத்தி வைக்கிறது கவுன்சிலர் காப்பிட்டே வச்சுக்குவோம். நிறுத்தி எடுத்துட்டு உனக்கு 10,000 உனக்கு 20,000 நீ என்ன பிச்சையாட போடுற பரலைசி? எங்க வரி பணத்தை வாங்கிக்கிட்டு நாங்க உப்புல இருந்து எண்ணெயில இருந்து போடுற சட்டை துணிமணி என்ன இது 10,000 நீங்க இளைஞர்கள் குடிச்சு வேற வரியாக கொடுக்குறாங்க. அம்புட்டையும் வாங்கி வச்சுட்டு உனக்கு என்ன கஷ்டம்? மத்திய அரசு தானே கொடுக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? மிகப்பெரிய அளவுல நாங்க வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு, சின்ன உடைப்பு கிராமம் நிலம் விரிவாக்க பணிக்கு எடுத்ததுல உச்சகட்ட பணம் மோசடி நடந்திருக்கு. வீடுகள் மதிப்பீடு பண்ணாம மோசடி நடந்திருக்கு. இந்த 2க்கும் தமிழக அரசு உடனடியா அந்த அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு மறு மதிப்பீட்டு குழு போட்டு அவங்க வரைமுறைப்படுத்தணும். நான் என்ன கேட்கிறேன், இங்க நான் வாழ்றேன், எனக்கு இங்க பள்ளி இருக்கு, ஸ்கூல் பள்ளி இருக்கு, எனக்கு கோயில் இருக்கு, எனக்கு சாலை வசதி இருக்கு, மின்சாரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுக்காக தான் நம்ம அரசாங்கம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். நம்மளை பராமரிக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து அவங்கள வேலை செய்ய வச்சிருக்கோம். மற்றபடி அவங்க என்ன பெரிய வானத்திலிருந்து குதிச்ச தேவர்களா?
5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பிச்சை கேட்கிறேன். நாங்களும் பிச்சை போட்டு சரி நீ வேலையில இருந்துக்கோங்கிறோம். எங்க பிச்சையை வாங்கிட்டு எங்க தலையிலே வரம் கொடுத்து தலையிலே கைய வைக்கிறீங்க. இதுதான் இதில் நடந்திருக்கு. எனவே நாங்க கேட்கிற ஒண்ணு மறு மீள் குடியமர்ப்புங்கிறது முக்கியம். அதை நீங்க உடனடியாக அனைத்து எப்படி நவீனமான இன்னைக்கு நகரங்கள் இருக்கோ அது மாதிரி அமைக்கணும். அப்படி அமைச்சு கொடுக்கிறது கோரிக்கை 1. 2வது வந்து இதுல கையாடல் பண்ணியிருக்க அரசு அதிகாரிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேணும். மறுமதிப்பீடு எல்லா வீட்டையும் நீங்க பண்ணணும். சரியா? எங்களுக்கு மாநகராட்சி எல்லைக்குள்ளேயே 3 சென்ட்டுக்கு மிக இல்லாம வீடுகளை கட்டி, பள்ளிகளை கட்டி, சமுதாய கூடம் கட்டி கொடுத்து, ஆலயங்களை கட்டி, என்னென்ன எல்லாம் கட்டி கொடுத்தாதான் இங்க இருந்து போவோம். 3. 4வது எந்தவித இதுவரைக்கும் எந்த வந்து நிலம் எடுத்ததுக்கான நோட்டீஸ்களும் பதவிகளும் எங்களுக்கு வழங்கப்படல. ஏன் 2009 எஸ்டிமேட் போட்டேங்கிற, 2021 பணம் கொடுத்தேங்கிற, அப்ப இத்தனை வருஷமா எங்க மயில புடுங்க போயிருந்த இன்னைக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குற. அப்ப என்ன அரசு நடக்குது? என்னங்க அரசு நடக்குது? எப்படிங்க நீங்க வந்து இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்பீங்க? நான் கேட்கிறேன். 2094 மதிப்பு 94ல ஒரு மூட்டை சிமெண்ட் 80 ரூபா 60 ரூபா வித்துருக்கோம். இன்னைக்கு சிமெண்ட் என்ன ரேட்டு விக்குது? எப்படி நாங்க இந்த இடத்துல போய் வீடு கட்ட முடியும்? கொஞ்சமாவது நான் என்ன கேட்கிறேன், இந்த மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வந்து படிச்சுட்டு வந்தாங்களா இல்ல யூபிஎஸ்லயும் ஏதாவது வந்து மோசடி பண்ணி கலெக்டர் ஆயிடுச்சான்னு தெரியல. அந்த அம்மா அந்த அம்மா மோசடியா வந்திருப்பாங்க போல இருக்கு. கண்டிப்பா அவர்களுடைய கல்லூரி சான்றிதழ்ல இருந்து அவங்க வந்து யூபிஎஸ் பாஸ் பண்ணது எல்லாத்தையும் அரசு விரிவா வந்து அவங்க சோதனை பண்ணணும். ஏன்னா இப்படி வந்து ஒரு இந்திய ஆளும் பணியில படிச்சுட்டு வந்தவங்க இப்படி ஒரு முடிவுலாம் எடுக்க மாட்டாங்க. ஒரு 1000 போலீசார்கள் நீங்க எப்படிங்க சின்ன உடம்புக்கு அனுப்புனீங்க? எங்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸும் கொடுக்காம 1000 போலீஸ், 2 வஜ்ரா வாகனங்கள், 2 ஆம்புலன்ஸ், ஒரு தீயணைப்பு வண்டி, எங்களை அள்ளிட்டு போறதுக்கு போய் ஒரு 5 வண்டி. ஏன்னா நாங்க என்ன நாயாடா நீ புடிச்சிட்டு போறதுக்கு கார்பரேஷன் வண்டியில வந்து இதுல வேற கார்பரேஷன் ஸ்டாப்லாம் வந்துட்டானுங்க. இதெல்லாம் யாருடைய அதிகாரத்தின் கீழ் யாருடைய உத்தரவின் பேரில் வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன் சின்ன உடப்பு கொண்டுனா ஆவணியாபுரம் வராது, சின்ன உடப்பு கொண்டா அனுப்பானடி வராது, சின்ன உடப்பு பேரூர் 58 கிராம் வராது, ராஜபாளையம் சாத்தூர் 18 சல்லி அவங்க பேத்துருவோம். இனிமேல் இந்த சின்ன உடப்புக்கு போலீஸ் வந்துச்சு. ஐயோ அம்மா அரசு சொத்து போச்சு, அது போச்சு, இது போச்சு, நீங்க கூப்பாடு போட்டு பிரயோஜனமே கிடையாது. உங்களுக்கு நாங்க 96 கலவரத்தை ஞாபகப்படுத்துகிறோம். எங்களுக்கு நீங்க புரட்சி பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க கத்து கொடுக்க வேணாம். நாங்க கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் காலத்துல எங்க தாத்தா வெண்ணிக்காலாடி எடுத்து அடிக்க வந்தா சண்டையே. என்ன ராஜபாளையத்துல மரிச்சு கட்டிங்கிற இடத்துல என் முப்பாட்டன் தான் எல்லாரும் தலைவனுங்கிறப்ப உனக்கு வணங்க மாட்டேன்னு புலித்தேவனை முன்னாடி கூப்பிட்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு நான் பண்றேன் சண்டை அப்படின்னு சொல்லி சண்டை போட்ட வீர பரம்பரை நாங்க. போலீஸை காட்டி மிரட்டுற நாங்க பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கியை பார்த்துட்டோம், சுதந்திர இந்தியாவின் துப்பாக்கியை பார்த்துட்டோம், இப்ப வந்து நவீன துப்பாக்கியும் பார்த்துட்டோம். அதனால இந்த துப்பாக்கி தோட்டா லத்தி இதுக்கெல்லாம் இந்த சமுதாயம் பயப்படவே பயப்படாது. நாங்க என்ன கேட்கிற ஆட்சியாளருக்கு ஒரு தனி மனிதர் மாவட்ட அமைச்சர் மூர்த்தியும் இந்த மாவட்ட ஆட்சியரும் இந்த ஆளுங்கட்சிக்கு முக்கியமா இல்ல இந்த 2.5 கோடி பேரு வாக்களிக்கிற எங்களுடைய வாக்கு முக்கியமா? உங்களுக்கு ஒரு 2 பேருக்காக இந்த ஒட்டுமொத்த தென் தமிழகத்திலே அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை இழக்க போறீங்களா? நான் தமிழக முதல்வர் என்ன கேட்கிறேன், இந்த உளவு பிரிவு என்ன பண்ணுது? இவ்வளவு பெரிய ஒரு முரண்பட்ட செயலை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த நிலம் எடுக்கிறதுல மத்திய அரசு நாங்க என்ன உங்க பண்றதா கேட்கிறோம். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? இதே தமிழக அரசு பரந்தூர் விமான நிலையத்துல பணம் பத்தலைன்னு மக்களை போராட தூண்டி விட்டதே இந்த தமிழக அரசு தான். மத்திய அரசு அதிக பணம் வேணும்னு ஏன் அங்க மட்டும் ஒரு நியாயம்? நேற்று டங்ஸ்டன் நிலக்கரி சுரங்கம் எடுக்கிறப்ப உங்க அமைச்சர் குடுகுடு ஒழிப்பு ஐயோ அத்தே எப்பே என் குலதெய்வம் எம்மா என் ஜாதி சனமெல்லாம் போயிரும் தீர்மானம் நிறைவேற்ற தெரியுது. யாரு அவங்க எல்லாம்? எங்க இங்க பூர்வீக குடிய நாங்க என்ன அமெரிக்கால கனடால இருந்துமா வந்தோம்? ஏய் இந்த மண்ணு தோன்றப்ப கல்லு தோன்றப்ப தோன்றது தேவேந்திரன் மட்டும்தான். நாங்க இல்லைன்னா இந்த உலகத்துல உயிர்களே கிடையாது. தேவேந்திரன் எல்லாம் உயிரெல்லாம் கிடையாதுங்க. எவனுக்காவது போய் நீங்க அனுப்புங்க. ஒருத்தனை வந்து நம்ம ஒரு நெல் பயிர் நட சொல்லுங்க, ஒரு உளுந்து நட சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு நட்டு அவனை 3 மாசம் அதை வந்து விளைச்சல் பண்ணி வெளியே அறுத்து எடுத்து அவனை அரிசியா கொண்டு வர சொல்லுங்க. நாங்க வேணா இந்த நாட்டை விட்டு எல்லாம் வெளியே போயிடுறோம். உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து நீ இன்னைக்கு வாழ்றேன்னா தேவேந்திரன் இருக்க போய் தான் மற்ற உயிர்களாம் வாழுது. எங்களோட செயின் தான் நீங்க. தேவேந்திரன் வேலை செஞ்சாதான் இது எல்லாம் சுத்தும். நாங்க உழவு தொழில நிறுத்திட்டோம்னா 50 பேர் கஞ்சிக்கு இல்லாம செத்து போவீங்க. இப்பேற்பட்ட இனத்தை எதுக்கு வஞ்சிக்கிறீங்க? தமிழக அரசு இந்த 5 கோரிக்கை நாங்க வச்சிருக்கோம். மீள் குடியமர்வு, இதுல மிகப்பெரிய அளவுல கையாடல் பண்ணதை நீங்க வந்து உடனடியாக வந்து எங்களுக்கு மறு இது பண்ணணும். 3வது மாவட்ட ஆட்சியர்
அதாவது தன்னிச்சையான நடவடிக்கை. எந்த வித எங்களுக்கு கடிதங்களும் நோட்டீஸ் கொடுக்காம அந்த அம்மா அவங்க 1000 போலீஸார் அலக்கழிச்சிருக்காங்க. காவல்துறை மிகப்பெரிய அளவில் இதுல வஞ்சிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நான் காவல்துறையிட்ட ஒண்ணு கேட்கிறேன், கேட்டுக்கோங்க. சாதாரண சிவில் கேஸுக்கு நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு சண்டைக்கு போனா சிவில் கேஸ் கோர்ட்டுக்கு போங்க. அப்ப இது மட்டும் என்னது? என் வீட்டு இடத்த ஏமாத்தி எடுப்பான், அதுக்கு நாங்க போராட்டத்துக்கு வருவோம். அதுக்கு கேட போயிடலாம். அங்க சண்டைக்கு நாங்க எத்தனை கம்ப்ளைண்ட் போனோம். எங்களுக்கு வந்து ஏடிஜிபி போன தடவை இருந்த ஏடிஜிபியா இருந்தா அருண் ஒரு உத்தரவு போட்டாரு, பணம் கொடுக்கல் வாங்கலையோ நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ காவல் நிலையத்தில் விசாரிக்க கூடாது. அப்ப எப்படி மக்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதி, அரசாங்கத்துக்கு ஒரு நீதி? நீ யாரை கேட்டு முதல்ல அன்னைக்கு காவல்துறை இங்க வந்துச்சு. அதுல அவங்க எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். அதுல எல்லாமே சட்ட விதிமீறல். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு அரசு நமக்கு சாதகமா இல்லைங்கிறத இங்க இருக்கிற நாட்டாமைகள் புரிஞ்சுக்கணும். இந்த மக்களை இனிமேல் தமிழக அரசு காப்பாற்றாது. நீதிமன்றத்தை நம்பிக்கிட்டு இருக்கோம். நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு நமக்கு 11-12 எப்படி தீர்ப்பு வருதுன்னு தெரியாது. அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனா அதற்கு அடுத்த நிகழ்வாக நாங்கள் மேல்முறையீடு செல்வதற்கும், இந்த இந்தியாவில் நாங்கள் வாழ்றோம். இந்திய அரசின் உச்ச நீதிமன்றம் செல்ற வரைக்கும் எங்களுக்கு இங்க காவல்துறை உள்ள வரக்கூடாது. அப்படி அத்துமீறி எங்களுடைய அனைத்து மேல்முறையீடுகளுக்கும் நாங்கள் உச்ச நீதிமன்றம் செல்வதற்கு இடையில ஏதாவது அத்துமீறல் எங்க காவல்துறை வந்துச்சுன்னா இந்த தமிழகத்தில் ஏற்படும் மிகப்பெரிய வன்முறைக்கு அரசே பொறுப்பு. நிச்சயமாக யாரும் எதுக்கும் கவலைப்பட போறதில்லை. இங்க இருக்கிற 300 காப்பாத்தாம விட்டுட்டா நாளைக்கு 3000 எடுப்பீங்க, நாளைக்கு 30,000 எடுப்பீங்க, அடுத்து 3 லட்சம் பேர் வந்து ஈழத்தில் கொண்டு குவிச்ச மாதிரி இங்க நீங்க கொண்டு குவிப்பீங்க. அதுக்கு இந்த அரசு தயாரா இருக்கு. நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, தேவேந்தர்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு இங்க வந்துச்சு, நாளைக்கு திடீர்னு இந்த நிலக்கரி சுரங்கத்தை தூக்கிட்டு வந்து பேரையூருக்குள்ள கொண்டு வருவான். டங்ஸ்டனா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. எங்கடா இருக்கான் தேவேந்திரன்? இங்க வேணாம், போட ரைட் டிக்கெட் லெஃப்ட் டிக்கெட் ஸ்ட்ரைட்டா பேரையூருக்குள்ள புகுருவான். இல்ல நாளைக்கு நம்ம சாத்தூருக்கே வரலாம். இங்க எரியுதுன்னு இன்னைக்கு சின்ன உடப்பு எரியுதுன்னு விட்டா நாளைக்கு அப்படியே எரிஞ்சு நாளைக்கு தென்காசி மலையை எப்ப குறைய போறான்னு தெரியல. முடிச்சு போச்சு. நம்ம இயற்கை வளத்தெல்லாம் அழிச்சு இந்த தமிழ்நாட்டை பாலைவனமா ஆக்குறதுக்கு இதுல வேற நம்ம சொல்லிக்கிறோம். பாரதிய என்னடா பிரச்சனை, பாரதிய ஜனதா மட்டும்தான் எங்களை காப்பாற்றுற கட்சின்னு மத்திய அரசுல இருந்து இப்ப பாரதிய ஜனதா அங்க வைக்கிறவங்க இது வரைக்கும் ஏதாவது அறிக்கை வெளியிட்டாங்களா? இந்த நிலம் எடுக்கிறதுக்கு சின்ன உடம்பு மக்கள் போராட்டத்துக்கு நான் கேட்கிறேன். இன்னைக்கு வாரி கட்டி குறுப்புல எங்களுக்கு எல்லாமே மோடி தான், எங்களுக்கு எல்லாமே டாடி தான் அப்படிங்கிறீங்க. ஏன் டாடி இது வரைக்கும் அதுல சேர்ந்த அமைப்பை சேர்ந்தவங்க டாடி என் புள்ள மேல பாசம் இல்லையா? நாங்க எந்த கட்சியும் கிடையாதுங்க. நாங்க தேவேந்திரன் தான் பேசுறோம். திமுக அதிமுக ஏன் இது வரைக்கும் அவர் எடப்பாடி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல? புரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் ஆட்சி காலத்துல சட்டம் போட்டு இருந்திருப்பாரு. அவரை இங்க அவனை கேட்பாங்க, இதெல்லாம் எடுத்தாலே நீதானே, நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணேங்க. ஏங்க 2 பேருமே ஈக்குவல் தாங்க. அவங்களுக்கு தேவை பார்ட்டி பண்டு அவ்வளவுதான். இவங்கள யாரும் நமக்கு, ஏன்னா நம்ம வந்து தேவேந்திரர்களா பிறந்துட்டோம், நம்ம செஞ்சது. ஆனா நம்ம புனிதமான ஆத்மாக்கள், அதனால அதை பத்தி நம்ம யாரும் வந்து கவலைப்பட வேணாம். இனி வந்து இந்த தேவேந்திர ஒற்றுமையால மட்டும்தான் இந்த சின்ன உடப்பை காப்பாற்ற முடியுங்கிறது தான் என் கோரிக்கை. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த 5 அம்ச தீர்மானத்தை நாங்கள் அரசுக்கு கொடுக்கிறோம். எங்களுக்கு இந்த 5 நிறைவேற்றி கொடுக்கணும். இந்த 5 தீர்மானத்தை அவங்க நிறைவேற்றாட்டி இன்னைக்கு இங்க போடப்பட்ட தீர்மானம் நாளைக்கு வீரமிகு வந்து இருக்கங்குடி மாரியாத்தா முன்னிலையில சாமியை கும்பிட்டு சாத்தூர்ல ஒட்டுமொத்த விருதை கும்பிட்டு அங்க தீர்மானம் போடுவோம். சரியா? வெள்ளையனை எந்த காலத்திலும் எடுத்த வீரமிகு குடியா வெண்ணி காலாடி பிறந்த பூமியில சங்கரங்கோயில போடுவோம். அடுத்தடுத்து தீர்மானங்கள் தேனி எல்லா ஊர்லயும் போட்டு அரசுக்கு கொடுக்குறோம், வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, அரசு எங்களுக்கு எதிரி கிடையாது. நாங்க எதிரியா நினைச்சிருந்தா இந்த எம்பி எலெக்ஷன்ல உங்களை ஜெயிக்க வச்சிருக்க மாட்டோம். எங்களுக்கு எதிரி எங்க பெண்கள் போனவங்களை, ஏங்க ஏன் ஒரு எந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரு மலர்ச்சிய பேசினாலும் எங்களுக்கு எதிரிதாங்க. எல்லாரும் பேச வேணாம். போன பெண்கள் கண்ணீரோடு இங்க வந்து இறங்கினாங்களா இறங்கலையா? மானவுல திமுக காரனா இருந்தா நீ ஒத்துக்கோ, மானம் கட்டவனா இருந்தா மாறு. எப்படி அழுதுட்டு வந்து இதே இடத்துல கண்ணு முன்னாடி இறங்குறாங்க, அமைச்சர் மூர்த்தியை பார்த்துட்டு இங்க வந்து அழுதுட்டு இறங்குறாங்க. எங்களை எல்லா நாட்டம் என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் என்ன சொல்லி அனுப்பியிருக்காரு? என்னப்பா இங்கிட்டு பேசுறதா பேசிட்டு அங்கிட்டு அவனுக்கு ஒரு 5000 கூட இந்த பக்கம் திருப்பிட்டு என்ன இங்கிட்டு ஒரு 1500 கூட பார்த்தா உங்க என்ன காசெல்லாம் வாங்கிட்டீங்களா? வெளியே போக வேண்டியதானே? உங்க அப்பா வீட்டு பணத்தையா வாங்கணும்? எங்களை ஏமாத்தி பணம் கொடுத்துருக்க நீங்க. என் மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க ஏமாத்தி நீ கொடுத்துட்ட. என்ன சொல்லி ஏமாத்துறேன்? எம்மா இந்த துட்டை வாங்கிக்கோமா, உங்களுக்கு பெரிய வீடு கட்டி கார் வீடு கட்டி கறவை மாடு கொடுக்குறேன்னு ஏமாத்தி இருக்க பிராடுக்காரா. எப்படி
எங்க ஆளுங்க காரை விடு கறவை மாடுங்க கையில போட்டு காசை வாங்கிருச்சுங்க. அதில் நாங்கள் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் எங்களை மோசடி செய்து உள்ளீர்கள். அந்த மோசடிக்கு கண்டிப்பா எங்களுக்கு விசாரணை குற்றச்சாட்டு. ரெண்டாவது, நாங்க இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டோம். ஒரு மனதா இப்ப வந்திருக்க நாட்டாமைகளை நீங்க தமிழக அரசு அசால்ட்டா இடம் போட்டுறாத. ஏன்னா உனக்கு ஆப்படிச்ச உத்தப்புறம் உட்காந்துட்டு இருக்கு. சரியா? உங்களை வந்து பாருங்க கலவரத்துல உங்களுடைய பயர் சர்வீஸ் வண்டியில இருந்து அனைத்து வண்டியும் பிரிச்ச ராஜபாளையம் வந்திருக்கேன். ஒரு ஊருக்குள்ள வர முடியாத அவலமான நிலையில இருக்குன்னு சொன்னா அந்த ஊருக்கு அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி வாங்கி குடிக்கிற சாத்தூர் 18 பட்டி வந்திருக்கு. எல்லாரும் இன்னைக்கு காரியாபட்டி அருப்புக்கோட்டை வந்துட்டாங்க. நாங்க மெயின் ரோட்டுக்கு வந்தா ஒன்னால எங்களை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னா அவனே அவரும் வந்துருச்சு. நீங்க என்னப்பா பண்ண போறீங்க? உங்களுக்கு வேற வழியே இல்லை. எங்க பேச்ச கேளுங்க. ஒழுங்கா மரியாதையா எங்களுக்கு மீள் குடியமருக்கான வேலையை செஞ்சுட்டு எங்களுக்கு இந்த இப்ப உள்ள காலகட்டத்துக்கு மதிப்பீடு போட்டு எங்களுக்கு பணத்தை கொடுத்து எங்க கூட சமாதானமா போயிருங்க. என்ன இந்த சங்கீதா அம்மா படிக்காதவங்க போலக்கு அவங்க அரசை ஏமாத்தி வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க பேச்ச நம்பாதீங்க. அந்த அம்மா அப்புறப்படுத்துங்க. அமைச்சர் மூர்த்தியால அடுத்து உங்கள் மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட முதல்வர் கனவு நாசமா போகுது. இப்பயும் சொல்றேன், அழகா வாங்க. சின்ன உடப்பு கிராமத்துக்கு மறுமதிப்பீடு பண்றோம், அவங்களுக்கான மீள் குடியமர்ப்புக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லிப்பாரு. எப்பா எனக்கு நீங்க என்ன செஞ்சீங்களோ செய்யல, நான் கண்டிப்பா திமுக ஓட்டு போடுவேன். ஏன்னா எங்களுக்கு தேவை எங்க மக்களோட வாழ்வாதாரம். அதுவும் நாங்க ரெடியா இருக்கோம். உங்களை நாங்க நீங்க வேணா எங்க எத்தனை தடவை வேணாலும் ஏமாத்தலாம். சரியா? நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உறுதுணையா இருப்போம். ஆனா எங்களை வஞ்சிக்கணும், எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சின்ன உடைப்பில் நடக்க போற பிரச்சனை தமிழக அரசின் உடைப்பா இருக்கும். 100% சொல்றேன். இதோட விளைவை நீங்க ரொம்ப புதுமையா சந்திப்பீங்க. ஏங்க ஈழத்துல காங்கிரஸ் பீரியட்ல அந்த ஈழத்துக்கு துரோகம் நினைச்சது, லட்சம் உயிர்கள் போச்சு. அதோட கொடுமை இன்னைக்கு காங்கிரஸ் அனுமதிக்குதா? இதை நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி, நீங்க சாமி இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா வீட்டுக்குள்ள போய் ரகசியமா கும்பிட்டு போங்க. அதுக்கப்புறம் பொண்டாடி பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஜோசிக்காரன்ட்ட போய் என் தலைமுறை பாவம் இருக்குமோ, இது தோசை இருக்குமோ ஜோசியம் பாக்குறவன் இருப்பான். நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு உயிரை நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு சரி தெரியாமலும் சரி ஒரு உயிர் போக காரணமா இருந்தா நமக்கு தோஷம் வந்துடும். அந்த தோஷம் சிவபெருமானே பிடிச்சது, நம்மளா ஏமாத்துறோம். சரியா? அதெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியாது. அப்படிதான் லட்சக்கணக்கான உயிர்கள் எடுத்த பாவத்துக்கு இன்னைக்கு காங்கிரஸ் படாத பாடுபடுது. அப்ப இந்த சின்ன உடப்ப நீ உயிரை வெளியெடுத்தா என்ன, உடமையை அழிச்சா என்ன, ரெண்டு ஒண்ணு தானே. இந்த பாவத்தை இந்த மூர்த்தி அமைச்சரும் இந்த சங்கீதாவும் எங்க போய் கழுவ போகுது? அதுக்கு பாருங்க நமக்கு எப்படி செட் பண்ணி அனுப்பலாம் பாருங்க. ஷெட்யூல் கம்யூனிட்டிக்காரனை அனுப்புறதுக்கு ஷெட்யூல் கம்யூனிட்டி தான் அனுப்புறான். அதுக்கு ஒரு அம்மா வருது பாருங்க, ஆர்டிஓ. அப்பா அதான் சொல்றேன்ல, நீங்க யார்கிட்ட சம்பளம் வாங்குறீங்க? எங்க வரிப்பணத்தை சம்பளம் வாங்கிட்டு ஏன் இப்படி பண்றீங்க? நான் நியாயமா தான் நடப்பேன்னு சொல்றதுக்கு என்ன. நேத்துலாம் 7 மணிக்கு சம்மன் கொடுக்க மிரட்டுறாங்க. இருட்டுல எப்படிப்பா சம்மன் கொடுக்கறது? அதுவும் 23ஆம் தேதி போட்டு 26ஆம் தேதி கொண்டு வராங்க. இது எல்லா கதையும் நாங்க சொல்லிட்டோம். இத நாங்க தேவேந்திர ஊர் குடும்பங்கள் மற்றும் தேவேந்திர உண்மையான என்ன சொல்றது மக்களிடம் இந்த பிரச்சனையை நாங்க உங்க முன்னாடி வச்சுட்டோம். இப்போ முதல்ல மதுரை மாவட்டத்தில் இருக்க தேவேந்திர கூட ஊர் குடும்பங்கள் காலாடிகள் நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? எந்த விதமான போராட்ட களம் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணுங்க. நாங்க சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை, இனி நீதிமன்றங்கள் உச்சகட்ட நமக்கு தீர்ப்பு வரும் வரைக்கும் ஒரு அடி அந்த சிலையை தாண்டி காவல்துறையினர் உள்ளே வந்தாலும் சரி, அனைத்து ஊர்லயும் அரசுக்கு எதிரான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள், என்னென்ன சாலை மறியல் ஆர்ப்பாட்டம், சிறைக்கு போனாலும் பரவாயில்ல, சிறை நிரப்பும் போராட்டங்களை நீங்க செய்யணும்னு இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இந்த 300 கூட்டத்தை காப்பாற்றுறதுக்கு நம்ம தான் வரணும். ஏன்னா அரசு செய்யாது. அதே போல் இந்த இடத்துல இன்னும் உறுதியா வச்சுக்கோங்க, இந்த சின்ன உடைப்பு விஷயத்தில் தலையிட்ட அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களாலும் சரி, நாங்க வைக்கிற கோரிக்கை திமுக அரசுக்கு, இனி உங்களுடைய அமைச்சர் அந்த மாவட்ட செயலாளர் திரு மூர்த்தி அவர்கள் எங்க குடும்பம் எங்க கிராமங்களுக்கு வர முடியாது, வர விட மாட்டோம். நீங்களே அவர் வேற திமுக நீங்க யார வேணாலும் அனுப்புங்க, நாங்க அனுமதிக்கிறோம். நாங்க ஒண்ணு எங்க ஆளுங்க திமுக இருக்காங்க, அதனால நாங்க ஒன்னும் சொல்ல விரும்பல. நாங்க கண்டிப்பா ஜனநாயக பாதையில் எல்லா அரசியல் கட்சியும் வரட்டும் போட்டோம். ஆனா திரு மூர்த்தி அவர்கள் விட மாட்டோம். ரெண்டாவது, இந்த சமூகத்தில் இருக்கிற உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன், எல்லாரும் வருவாங்க, எல்லா கதையும் சொல்லுவாங்க, மாநகராட்சியில் நமக்கு 1.5 சென்ட் இடம் தான் கொடுப்பாங்க, சட்டம் அப்படி சொல்லுது. the law is எப்படி the law is one. இந்த லா என்ன சொல்லுதுன்னா, மாநகராட்சி இடத்துல 1.5 சென்ட் தான் கொடுக்கணும். உங்க அப்பா விட்டு கேட்டேன், என் இடத்த 2 ஏக்கர் எடுத்து எனக்கு 1.5 சென்ட் இடம் கொடுக்கணும் போங்க, நான் என்ன பைத்தியக்காரா? எங்களை பார்த்தா எத்தனை பேருக்கு
அதாவது இலவசமா கேட்டாதான் 1.5 சென்ட் கொடுக்கணும். ஏன் இடத்த எடுத்துட்டு நீ எதுக்கு எனக்கு 1.5 சென்ட் பிச்சையா போடுற? அதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம எடுத்த இடத்துக்கு பதில் இடம் கொடுக்கணும். 1.5 சென்ட் வீட்டாட எடுத்தா 3 சென்ட் நமக்கு அங்க கொடுக்கணும். 2 மடங்கு கொடுக்கணும். பணமும் அப்படித்தான் கொடுக்கணும். சட்டம் அப்படித்தான் சொல்லுது. சட்டம்லாம் சுப்ரீம் கோர்ட்ல போய் இவங்க வாங்கப்பட்டு வந்திருக்காங்க. யாரு? ஸ்டேட் ஆக்ட். அதனால ஏதோ நாங்க வக்கீலுக்கு படிக்கலைங்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லிடலாம்னு வந்து புளி தள்ளிட்டு போயிடுறது. இந்த சமூகத்துக்கு ஒன்று மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த சமூகத்துக்கு இனிமேல் தலைவர்கள் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நாங்க இந்த இன்னைக்கு ஊர் குடும்பங்களா இருக்கட்டும், சாத்தூர் 18 பெட்டியா இருக்கட்டும், தமிழ்நாடு மகாசபையா இருக்கட்டும், இந்த காரியப்படி நாங்கள் எங்களை அடையாளப்படுத்த வந்தவர்கள் அல்ல, இந்த சமுதாயத்தை அடையாளப்படுத்த வந்தவர்கள். எங்க போட்டோவை போட்டுட்டு ஐயா இம்மானுவேல் போட்டோவை போட்டு பக்கத்துல இப்படி போஸ்ட் கொடுக்கறது, நீ எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. ஒரு நாளை சொல்லுங்க, நாங்களாம் கேட்டு உங்க பின்னாடி வந்துடுறோம். இன்னைக்கு இந்த மிக பெரும்பாலான சமுதாய கட்சி இது வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதானி அரெஸ்ட் பண்ணணுங்கிறாங்க. ஏன் யாருப்பா நீங்களா? எங்க லண்டன்ல பிறந்தா வந்தீங்க? அப்ப இந்த மக்களுக்கு யார் குரல் கொடுக்கறது? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்களேன். நம்மளோட காலகட்டத்தில் சரியான நபரை அடையாளம் காணாம விட்டாலும் நம்ம தோத்துருவோம். நீங்க எல்லாம் சமுதாயங்கிறது சிவப்பு பச்சைங்கிறது நம்ம அடையாளம், இது எல்லாம் நம்மளோட அடையாள சின்னம். ஆனா பொது ஜனநாயக அரசியல் தான் உங்களுக்கு முக்கியம். நீங்க அந்த பொது ஜனநாயக அரசியல் உங்களை வளர்த்துக்கோங்க. அது எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும். நீங்க சொல்றீங்க, இதுக்கு உதாரணத்துக்கு நம்ம மாவட்டத்தில் 2 பேரும் நான் சொல்ல விரும்புறேன். கேடிஆர் அவர் ஒரு சிறுபான்மை சமூகம், அவர் ஏன் 10 வருஷம் அமைச்சர் இன்னும் தொடர்ந்து மாவட்ட செயலராக இருக்காரு, அதிகாரத்தை பிடிச்சிக்கிட்டாரு. KKSR என்னங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கு, அவர் எப்படிங்க தொடர்ந்து அமைச்சரா இருக்காரு? அரசியலுக்கே நீங்க போக மாட்டேங்க. இப்பதான் LKG சேர்ந்திருக்கீங்க. நீங்க சேர்ந்த உடனே அங்கேயும் போய் அக்கப்போரு கட்டுறீங்க. நான் தான் சொல்றேன், இந்த பாரதிய ஜனதா இந்த ஏரியாவில் ராமசீனிவாசன் யாரோ ஒருத்தர் இருந்தாரு, இந்த ஏரியாவில் இருந்தாரு. அவர் இது வரைக்கும் ஏன் குரல் கொடுக்கல? அங்க குரல் கொடுத்திருக்காரு. முல்லை நகரில் ஒரு பிடி மண்ணை எடுத்து விட முடியுமா? இந்த இதெல்லாம் வந்து டங்ஸ்டனுக்கு குரல் கொடுக்கல. ஏய், என்ன உங்களோட பகல் வேஷம்? நிலக்கரி சொல்லுங்க, மத்திய அரசு கொண்டு வரதுக்கு குரல் கொடுக்க. ஏன்னா அவர் வேணும் அவங்களுக்கு. முல்லை நகரை நாங்கள் விட மாட்டோம்னா அப்ப இங்க இருக்க சின்ன உடம்புல இருக்கவங்களா யாரு? பாத்துக்கோங்க நாடகத்தை. நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் இங்கே பாரதிய ஜனதா தான் போட்டு கேட்கணும். ஏய், நீ ஏன் சின்னோட பிரச்சனை குரல் கொடுக்கல? ஏன் அண்ணாமலை குரல் கொடுக்கல? ஏன் இன்னைக்கு அவர் இல்லைன்னா வேற அடுத்த கட்டத்தில் இருந்தவங்க ஏன் பாரதிய ஜனதா குரல் கொடுக்க கூடாதா? சின்ன உடப்புல வந்து மறுமதிப்பீடு பண்ணி ஏன் இப்ப நம்ம சொன்ன அறிக்கையெல்லாம் தமிழகத்துக்கே தெரியும், ஏன் பாரதிய ஜனதாக்கு தெரியலையா? ஏன் எடப்பாடி அவர்களுக்கு தெரியலையா? ராஜசெல்லப்பா வந்து 2 வார்த்தை சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன்னு போயிட்டு அவர் பாத்துக்கு வராமா? யாரையும் நம்பாதீங்க. மக்கள் புரட்சி ஒன்றே சின்ன உடைப்பை காப்பாற்றும். நம்மளே சாப்பிடறோம் தெரிஞ்சு போச்சு. எழுத்தாப்புல வரவனுக்கு என்னன்னா நமக்கு என்ன? எழுத்தாப்புல வரவனுக்கு என்னன்னா இனிமேல் நமக்கு என்னங்க? ஏன் சொந்த மொதல், ஏன் அக்கா தங்கச்சி, எனக்கு என் சொந்த பையன் அண்ணன் தம்பியா அழிய போறாங்கிறப்ப நாங்க விட மாட்டோம். நாங்க சொல்ல நாங்க விட மாட்டோம். 100% இது மிகப்பெரிய வரலாறு காணாத தமிழ் அரசுக்கு எதிரான 100% தேவேந்திர குலத்தால் நடத்தப்படும் புரட்சியா இருக்கும். அந்த புரட்சியும் நடக்கிறப்ப வன்முறையாகவும் மாறும். நீங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்கோங்க. தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் பண்ணுங்க, எங்களுக்கு நல்ல அதிகாரியை போட்டு மறுமதிப்பீடு பண்ணுங்க, மீள்குடியமருக்கான வேலையை பண்ணுங்க, எங்களுக்கு எல்லாம் வந்து எல்லா இடத்தையும் அளந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுங்க. அன்னைக்கு 1000 போலீஸை கூட்டு வந்ததுக்கு என்ன நடக்கணுமோ நடத்துங்க. நீதிமன்றத்தில் ஆணைகள் வரும் வரை எந்த காவல்துறை இங்க வந்து இனிமேல் எந்த அச்சுறுத்தலும் செய்யக்கூடாது. தயவு செஞ்சு உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். எல்லா நாட்டாமே ஊர்ல போய் ஊர்கூட்டம் போடுங்க, காரியாபட்டி உறவு முறையும் பேசுங்க. இங்க ஒரு காவல்துறை உள்ளே வந்தாலும் சரி, இந்த காவல்துறையினர் அனைவரும் திரும்புற அளவுக்கு நம்மளோட போராட்டம் தீவிரமா இருக்கணும், வெளிக்கொண்டு இருக்கணும். அப்ப மட்டும்தான் சின்ன உடப்ப காப்பாற்ற முடியும். இல்ல அவன் சின்ன உடப்ப உடச்சு போட்டு போயிடுவான். இதுவே எங்களுடைய கோரிக்கை. அதே போல எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்க நாட்டாமைகளை ஏற்று வந்த பத்திரிகையாளர்களுக்கு நாங்க நன்றியை சொல்லிக்கிறோம். நீங்க இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கிற மாதிரி யூடியூப் யூஆர்களும் சரி, பத்திரிகையாளர்கள் இல்லைன்னா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போயிருக்காது. இங்க வந்த பத்திரிகையாளர் சங்கம் பத்திரிகையாளர் அனைவருக்கும் எங்க நன்றியை சொல்றோம். இந்த தீர்மானம் உறுதியானது, இறுதியானது. இது வென்றே காட்டுவோம். சின்ன உடப்பில் ஒரு முடி பண்ண கூட எடுக்க மாட்டோம். நீ என்ன எடுத்து ஒழுங்கா நீ எங்கிட்ட வந்து சமாதானமா போயிட்டானா சமாதானம், நாங்க அதை ஏத்துக்கிறது சரியா இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாத வேலையை செஞ்சீங்கன்னா சரி, நாங்களும் தேவையில்லாத வேலைகளை செய்வோம். அதே மாதிரி இந்த ஊரை வந்து பிளவுபடுத்துற மாதிரியோ, இந்த ஊரை வந்து நாங்க காலி பண்ணி கொடுத்துருவோம்னு யாராவது உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தா நம்பாதீங்க. அதெல்லாம் நடக்காது. அவனுக்கு களவாணி பெயருங்க ஒன்னும் நடக்காதுங்க. ஏன்னா ஊரு கரெக்டா இருக்கு. நீங்க நினைச்சுக்கலாம் ஊரை எப்படியாவது பண்ணி 1% இடம் மட்டும் வாங்கிட்டு போயிருங்க, போட்டு நமக்கு அதை கொடுக்காது இதை கொடுக்காதுன்னு பொய்யான இது வரும். அதெல்லாம் நம்பாதீங்க. 100% மிக சிறப்பான முறையில உங்களுக்கு எல்லாமே நடக்கும். நீங்க திரும்ப அந்த காலியும் மாலியும் நம்புங்க. உங்களுக்கு இருக்க செல்லாயம்மனை நம்புங்க, உங்கள்கிட்ட இருக்க காளியாத்தாவை நம்புங்க. நாங்க எல்லாம் அவளோட தூண்டுதல்ல தான் இங்க வந்தோம்னு நான் சொல்றேன். அவ இல்லைன்னா
யாரும் ஒண்ணும் முடியாது. தெய்வத்தை இழிவுபடுத்தி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. நான் இப்பயும் உங்கள்கிட்ட வன்மையா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த செல்வன் இருக்காரு, இவங்க அம்மாவை தரக்கரவா பேசினா இங்க இருந்து யாராவது விடுவீங்களா சொல்லுங்க? அப்போ உங்க தெய்வத்தை இழிவா பேசினா மட்டும் பல்லப்பட்டு இழுத்துட்டு கை தட்டிருக்கீங்க. என்ன மனுஷங்க நீங்களா? ரொம்ப தப்பு பண்றீங்க. தெய்வத்தை மதிங்க, அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன அந்த தெய்வம் தான் இப்பயும் சொல்லுவேன், நான் எங்க வேணாலும் சொல்ல. அந்த செல்லாயப்பனை நீங்க வெளியெடுத்து நீங்க அந்த அம்மாவை குளிர வைக்க வந்தா உங்களுக்கு கோர்ட்ல ஆர்டர் கிடைச்சிருங்க. நான் சொல்றேன், இதை மறுக்கிறோட என்கிட்ட வர சொல்லுங்க, நான் பேசுறேன். வேண்டாம், தெய்வத்தோட விளையாடாதீங்க. தெய்வ சக்தியோட ஒருங்கிணைஞ்சு மக்கள் சக்தியும் சேர்த்துக்கோங்க. தெய்வ சக்தி தான் மக்கள் சக்தியை கொடுக்கும். சரியா? இது இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. நாங்க எல்லாரும் உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்தேன். நான் ரொம்ப இன்னைக்கு அவங்க காரியாபட்டியில இருந்து எப்படி வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வந்து அவங்க கரெக்டா வந்திருக்கீங்க. அதே மாதிரி 58 கிராமத்துக்கு கண்டிப்பா நான் நன்றி சொல்றேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அதே மாதிரி நம்ம தம்பி அன்பின் பாலா நிறைய விஷயங்களை சொன்னாரு. அவர் விஷயங்கள்லாம் மன குமுறல் நான் வச்சுக்கோங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்ல முடியும், வாங்கப்பட்டவங்க தான் சொல்ல முடியும். அதெல்லாம் நீங்க புரிஞ்சு நடந்துக்கணும். அதே மாதிரி இந்த வயதிலும் சரி, என் மக்களுக்கு ஒண்ணுனா நான் எங்கேயும் விட மாட்டேன், நான் வந்து நிப்பேன்னு சொல்றாரு பாருங்க 18 படி சிங்கம். உங்க ஊர் நிர்வாகமும் சொல்றேன், நம்ம காவடியா இருக்கட்டும், நாட்டாமையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், மதுரை வீரனா இருக்கட்டும், அந்த பேருக்கு தான் இந்த மாதிரியே தெய்வ ஆச்சரியமா தான் வேலை செய்யறாங்க. எல்லாரோட ஒத்துழைப்பு நீங்க வக்கீல் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், மீண்டும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை வந்து நீங்க வந்து வச்சுக்காதீங்க. அந்த நீதிமன்றம் அந்த வக்கீல்கிட்ட போய் பேசுறப்ப நம்ம ஆளுங்க இருந்தாங்க, வக்கீல்கள் உள்ள அதிகமா இருந்ததுனால உள்ள நானும் மதவீரனும் மட்டும் நின்றுட்டு இருந்தோம். இவங்க எல்லாரும் தான் வந்திருக்காங்க, உள்ள கூட்டு போக முடியாது சொல்ல. அப்ப அவங்க வந்து அந்த ஃபீஸை வந்து சொல்றாங்க, நாங்க கம்மி பண்ணுங்கன்னு எல்லாரும் தான் கேட்டு வைக்கிறோம். இல்ல அதை ஓப்பனா நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப 1000 2 ரூபா பண்ணி அவரே சாரே 8ன்னு சொல்லிட்டாரு 8000. அதை நாங்க ஏத்துட்டு வந்தோம். இன்னைக்கு கூட நாங்க அவர்கிட்ட பேசணும், அதை நேரம் ஒன்று சொல்லணும். நாங்க வாழ்வாதார பிரச்சனை, சட்ட ரீதியான போராட்டம் இன்னும் அடுக்கடுக்கா உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்சிடாதீங்க இந்த ஸ்டேக்கு அப்புறம் 11 12 மத்திய அரசு மாநில அரசு நமக்கு எதிராக இருக்கு, நீதித்துறை அவங்க கையில இருக்கு. அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த சட்ட போராட்டங்கள் நிறைய நம்ம போகணும். நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். தயவு செஞ்சு சின்ன சின்ன விஷயங்கள்ல ஊருக்குள்ள இருக்கிறவங்கள இப்ப செல்வம் மாதிரி வந்தாங்கன்னா அவங்களோட உழைப்பை தான் உங்களுக்கு போட முடியும். அவங்களால அண்ணனால செலவுல பண்ண முடியும். ஆனா அவங்க உங்கள்கிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்குறங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. போராட்டம் வென்று எடுப்போம். இதே மாதிரி இன்னைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், காரியாபட்டி ஒரு முறை உங்க ஊர்ல ஒரு கூட்டம் போடுங்க, எல்லா கிராமத்தையும் வர சொல்லுங்க. அங்கேயும் நான் என்னைக்கு விரைவாக தீர்மானம் பண்ணுவோம் போடுவோம். 58 கிராமத்துக்கு தீர்மானம் போட்டு நீங்க கலெக்டர் எஸ்பிட்ட கொடுக்குறது கொண்டு வாங்க. போராட்டங்கிறது சின்ன உடப்பு அமைதியா இருக்கட்டும். சின்ன உடப்பை நெருங்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தேவேந்திரர்களும் அனைத்து மாவட்டத்திலும் கலங்காம்பம். இதுதான் என்னோட கோரிக்கை. இன்னைக்கு இது அழைப்பை ஏற்று வந்த நெருக்கி நாங்க வந்து இந்த 5000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் வந்தாங்கலாம் போய் சொல்ல மாட்டோம். குறைஞ்சபட்சம் 80 கிராம நாட்டாமைகள் வந்துட்டாங்க. சரியா? மீதி 20 நாட்டாமைகள் ஒரு சில காலகட்டத்தால போன் பண்ணி ஆதரவு என்ன சொல்றீங்களோ தீர்மானங்களை கொடுங்க, நாளைக்கு ஊர்கூட்டம் போட்டுருன்னு சொல்லிட்டாங்க. அந்த நாட்டாமைகளுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சின்னவருக்கு மக்களுக்கு மட்டும் சொல்ல கேட்டுக்கோங்க, போராடணும், போராட்டம் உடனே வெற்றி தரும். உங்களுக்காக ஒட்டுமொத்த தேவேந்தர்கள் இருக்கும். நீங்க கவலையே படாதீங்க. அந்த அரசால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். நல்ல முறையில் உங்க பிள்ளைங்க எதிராக படிப்பாங்க. இப்ப அடுத்த தலைமுறை நல்ல இடத்துல போய் உட்காருவாங்க. அதற்கான வேலைகளை இங்க வந்திருக்க அனைத்து நாட்டாமைகளின் சார்பாகவும் அனைத்து தேவேந்திர சங்கங்களின் சார்பாகவும் நான் வாக்குறுதி கொடுக்குறேன். வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். தமிழக அரசு இறுதி உறுதியமா சொல்லிக்கிறோம். சின்ன உடப்ப கவனத்தில் எடுத்துக்கோங்க. எங்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துங்க. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துங்கிறது எங்க கோரிக்கை. நீங்க சட்டத்தை மதிக்காட்டி ஒட்டுமொத்த 2 கோடி தேவேந்திரர்களும் மதிக்க மாட்டோம்னு கோரிக்கிறேன். நன்றி.